நான் பாடுபடும் முன்னே உங்களுடன் கூட பஸ்காவை புசிக்க ஆசையாயிருந்தேன். உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி புசிப்பதில்லை. என் தேவனாகிய கர்த்தாவே, சர்வலோக ராஜாவே, திராட்சை செடியிலிருந்து கனியை கொடுப்பவரே, இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, சர்வலோக ராஜாவே, பூமியின் பலனில் அப்பத்தை தருபவரே, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. ஆனால் இதோ, என்னை காட்டிக் கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். ஆனால் காட்டிக் கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ. நானா? அப்படி இருக்க முடியாது. ஆண்டவரே, யார் அது? நான் உம்மை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். உங்களில் பெரியவன் சிறியவனைப் போல இருக்க கடவன். தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தியில் இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தியில் இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல இருக்கிறேன். எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடே கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜன பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள் என்றால் அங்கே வஞ்சகனே இருக்க மாட்டான். சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை சுழகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பிறகு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. ஆண்டவரே, நான் உம்மோடு சிறைப்படுவதற்கும் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன். பேதுருவே, இன்று சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். பணப்பையும் சாமான் பையும் காலணியும் இல்லாமல் அனுப்பின போது குறைவிருந்ததா? இல்லை, ஒரு குறைவும் இல்லை. பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக் கொள்ள கடவன். பட்டயம் இல்லாதவன் தன் ஆடையை விற்று ஒன்றை வாங்க கடவன். உங்களுக்கு சொல்லுகிறேன், அக்கிரமக்காரன் எனப்படுவார் என்ற வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது. என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது. ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது. அது போதும். மூப்பர்களான மதத் தலைவர்களின் சங்கம் ஒன்று கூடி எப்படி இயேசுவை ஒழிக்கலாம் என ஆலோசித்தனர். அப்பொழுது 12 சீஷர்களில் ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசினால் ஏவப்பட்டான். இயேசு ஜெபம் செய்யும் பொருட்டு சீடர்களுடன் ஒலிவமலைக்குச் சென்றார்.
நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். யூதாஸ் காரியோத்து 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டிக் கொடுக்க துணிந்தான். இயேசுவோ உலக மக்களின் பாவத்திற்காக தாம் மரிக்கப் போகும் நேரம் நெருங்கிவிட்டதை அறிந்து மிகுந்த வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது. வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஏன் தூங்குகிறீர்கள்? எழுந்திருங்கள், சோதனைக்குள்ளாகாதபடி ஜெபம் பண்ணுங்கள். யூதாஸ், மனுஷகுமாரனை முத்தத்தினாலா காட்டிக் கொடுக்கிறாய்? ஆண்டவரே, பட்டயத்தால் நாம் வெட்டுவோமா? வந்து இவனை கைது செய்யுங்கள். நிறுத்துங்கள். என்ன அற்புதம்! கள்ளனை பிடிக்க வருகிறது போல பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து வந்திருக்கிறீர்களே. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே இருக்கையில் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலை. அந்தகாரத்தின் அதிகாரமாயிருக்கிறது. இவனை கைது செய்யுங்கள். காவலில் வை. போர்ச்சேவகர்கள் அவரை முற்றத்திலே கொண்டு போய் துன்புறுத்தி யூதருடைய ராஜா என்று கூறி பரியாசம் செய்தனர். இது ஒரு ராஜா அணிந்திருந்த அங்கி. இனி என்ன நடக்கப் போகிறது என்று எங்களுக்கு சொல்லும். எங்களை காப்பாற்ற போகிற ராஜா நீயா? சொல்லு, நீயா எங்களை ரட்சிக்க போகிறாய்? இந்த மனிதனும் இயேசுவோடு இருந்தவன்தான். அம்மா, எனக்கு அவரை தெரியாது. இவர்களை நான் ஒன்றாக பார்த்திருக்கிறேனே. நாங்கள் உனது பணிவான வேலையாட்கள். எங்களை பார்ப்பதற்கு எப்படி தெரிகிறது? நீயும் அவர்களில் ஒருவன் தானே? இல்லை, நான் இல்லை.
இந்த மனுஷன் இயேசுவுடன் இருந்தவன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுவும் இவன் கலிலேயன். ஏய் நீ போ. நீ என்ன சொல்லுகிறாய் என்றே எனக்கு புரியவில்லை. இயேசு திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். உடனே பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு சொன்னதை நினைவு கூர்ந்தான். ஆண்டவரே, உம்மை மறுதலித்து விட்டேன். உம்முடைய வல்லமையையும் உம்முடைய அன்பையும் புரிந்து கொள்ளாமல் உமக்கு துரோகம் செய்து விட்டேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என்னை தயை கூர்த்து மன்னியுங்கள். உம்முடைய அன்பிலிருந்து என்னை விட்டு விடாதேயும். என்னை ரட்சியும் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கும். உமக்கு கீழ்ப்படிய கற்றுத்தாரும் ஆண்டவரே. உன்னை அடித்தது யார் சொல்லு. உன்னை அடிக்கப் போவது யார் என்று தீர்க்க தரிசனமாக சொல். நிறுத்துங்கள், நான் சொல்கிறேன், நிறுத்துங்கள். ஆலோசனை சங்கத்திற்கு அழைத்து வாருங்கள். நட. இயேசுவை விசாரணை செய்ய மதத் தலைவர்களின் சங்கம் கூடியது. சொல்லும், நீர்தான் அந்த மேசியாவா? நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். நான் கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீர்கள். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பார். அப்படியானால் நீ தேவகுமாரனா? நீர் சொன்னபடி நான் அவர்தான். அதை சொல்ல அவனுக்கு அதிகாரம் கொடுத்தவன் யார்? அவன் தேவதூஷணம் சொல்கிறான். குற்றவாளி. இவன் சொன்னதைத்தான் நாம் அனைவரும் கேட்டோமே. இவனை நாம் பிலாத்துவிடம் கொண்டு செல்வோம். ஆம் ஆம், அப்படியே செய்வோம். நட. பிலாத்து ஆயிரக்கணக்கானவர்களை சிலுவையில் அறைந்து கொன்ற மிக கொடிய ரோம ஆட்சியாளன். இயேசுவை அவனிடத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். இந்த அதிகாலை நேரத்தில் இங்கு உங்களுக்கு என்ன வேண்டும்? இவன் ஜனங்கள் மத்தியில் கலகம் உண்டாக்கியதால் பிடித்து வந்தோம். தேவாலய சந்தையிலே கலகம் உண்டாக்கினான். இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீர்? இவனை தண்டியும். இந்த மனுஷனை தண்டிக்க இவனிடத்தில் ஒரு குற்றத்தை நான் காணவில்லை. இவன் குற்றவாளி என்று நாங்கள் கண்டுபிடித்தோம். ராஜாவுக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்றும் தன்னையே மேசியா என்றும் தான் ஒரு ராஜா என்றும் சொல்லுகிறான். ராஜா? அதுவும் நீ யூதருடைய ராஜாவா? நீர் சொல்லுகிறபடியே. இவன் கலிலேயா நாடு தொடங்கி இப்பொழுது இங்கேயும் வந்து விட்டான். கலிலேயாவிலா? இந்த மனிதன் கலிலேயனா? அப்படி என்றால் இவனை நாம் ஏரோதிடமே ஒப்படைப்போம். அவன் இன்னும் எருசலேமில் இருக்கிறான் அல்லவா? ஏரோதிடமே கொண்டு போங்கள்.
நீ உன்னை யார் என்று சொல்கிறாய்? நீ சீஷர்கள் என்று அழைப்பவர்கள் யார்? நீ அநேக அற்புதங்களை செய்வதாக கூறுகிறார்களே, எங்கே எனக்கு செய் பார்ப்போம். அரசே, இவன் ஜனங்களை ஏமாற்றி வசப்படுத்தி தன் பட்சமாக்கிக் கொண்டு தன்னையே ஒரு ராஜா என்கிறான். இந்த மனுஷனா ராஜாவா? எங்கள் அரசே, இவனை நன்றாய் அடியுங்கள். இவனை பிலாத்துவிடமே அழைத்துச் செல்லுங்கள். இது அவனுடைய ஆட்சிக்குட்பட்டது. இந்த மனுஷன் மரண தண்டனைக்கு ஏதுவாக ஒன்றும் செய்யவில்லை. ஆகையால் இவனை சாட்டையால் அடிப்பித்து விடுதலையாக்குகிறேன். பண்டிகை தோறும் ஒரு குற்றவாளியை எங்களுக்கு விடுதலையாக்குவது உமது கடமை அல்லவா? எங்களுக்காக பரபாசை விடுதலை செய்யும். பரபாசை இந்த மனிதனை தீர்த்து விடும். பரபாசை எங்களுக்காக விடுதலை செய்யும். அவனை சிலுவையில் அறையும். நீங்கள் இவனை சாட்டையினால் அடியுங்கள். இவனை சிலுவையில் அறையும். பிலாத்துவே, நீர் ஏன் தாமதிக்கிறீர்? அவர் இயேசு. அவரே மேசியா, அவரை விட்டுவிடுங்கள். அவர் ஒரு தவறும் செய்யவில்லையே. அவனை தூக்கிவிடு. இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டுமென்று மிகுந்த சத்தமிட்டுக் கொண்டே இருந்தார்கள். இதனால் பிலாத்து கலகத்தி நிமித்தமும் கொலை பாதகத்தி நிமித்தமும் காவலில் வைக்கப்பட்டிருந்த பரபாஸ் என்பவனை விடுதலையாக்கி இயேசுவையோ சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்தான். அவனை விட்டு தள்ளி போங்க. தள்ளி போங்க. பின்னாடி போ. போன்னு சொன்னல. தள்ளி போ. போ பின்னாடி. போன்னு சொன்னல. தள்ளி போ. ஏய், தள்ளி போன்னு சொன்னல. சொல்லும் போதே போயிடு. தள்ளி வா. எழுந்துரு. எழுந்துரு. ஏய், உன் பேர் என்ன? சிரேனே என்னும் ஊரைச் சேர்ந்த சீமோன். வா இப்படி. கயிறை வெட்டு. ஏய், நீ இதை தூக்கு. சீக்கிரம் போ. பின்னால போ.
வேகமா போ. வழியை பிடிக்க, பின்னால போங்க. சீக்கிரம் போ. ஆண்டவரே, நாங்கள் உமக்காக அழுகிறோம். குடியும் ஆண்டவரே, இதை குடியும். குடியும் ஆண்டவரே. எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? தேவன் உமக்கு உதவி செய்வார். நாங்கள் உமக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரம் போ. வழி விடு. சீக்கிரம் சீக்கிரம் போ. போ சீக்கிரம் போ. சீக்கிரமா வா. வேகம் வேகமா வா. போ போ. போயிட்டே இரு. நிக்காத. நீ போ. அந்த பக்கம் போ. சீக்கிரம் போ. ஆணி அடியுங்கள். மேலே உயர்த்துங்கள். வேகமா அடி. கயிற்றை வெளியே இழுங்கள். பிதாவே, இவர்களை மன்னியும். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இவன் மற்றவர்களை காப்பாற்றினான், தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ளட்டும். நீ மேசியாவானால் உன்னை நீயே ரட்சித்துக் கொள். எங்கே சிலுவையில் இருந்து இறங்கி வா. எங்கே உமது அற்புதங்களில் ஒன்றை காட்டு பார்ப்போம்.
பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தேவனின் தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி 2 கள்ளர்களுக்கு மத்தியில் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இது ஒரு சாதாரண மனிதனின் அங்கேயே அல்ல. நில்லுங்கள், நில்லுங்கள், கிழித்து விடாதீர்கள். நான் சொல்வதை கேளுங்கள். நாம் சீட்டு போட்டு பார்ப்போம். ஆமா, சீட்டு போட்டு பார்ப்போம். நீ ஜெயிச்சிட்ட. இதை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறாய்? இவன் யூதருடைய ராஜா என்று எழுதிய வாசகம் அவரது தலைக்கு மேலாக வைக்கப்பட்டது. நீ யூதருடைய ராஜாவானால் உன்னை நீயே ரட்சித்துக் கொள். நீர் மேசியா என்றால் உன்னையே நீ ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சியும். நீ தேவனுக்கு கூட பயப்படுகிறது இல்லையா? நீ பெற்ற அதே தண்டனையை அவரும் பெற்றிருக்கிறார். அவர் தவறேதும் செய்யவில்லை. இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அழியேனை நினைத்தருளும். மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன், இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய். நடுப்பகலாயிருந்த அந்நேரத்தில் 3 மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நடந்த சம்பவங்களைக் கண்ட சேனைத் தலைவன் தேவனை மகிமைப்படுத்தி கூறியதாவது: தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமான் தான்.
உத்தமனும் நீதிமானுமாயிருந்த அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு யூதர்களின் மத ஆலோசனை சங்கத்தின் செய்கைக்கு உடன்படாதவனாக இருந்தான். அவன் ஓய்வு நாள் தொடங்குவதற்கு முன்பு பிலாத்துவிடம் சென்று இயேசுவின் சரீரத்தை கல்லறையில் வைக்க அனுமதி பெற்றுக் கொண்டான். ஐயா, கர்த்தரின் சரீரத்திற்கு கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலத்தையும் ஆயத்தம் செய்கிறோம். எல்லோரும் வாருங்கள், வாருங்கள். ஓய்வு நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தாங்கள் ஆயத்தம் பண்ணின வாசனை திரவியங்களை எடுத்துக்கொண்டு கல்லறை இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருப்பதை கண்டார்கள். உள்ளே நுழைந்த அவர்கள் அங்கு பார்த்தபோது ஆண்டவராகிய இயேசுவின் சரீரத்தை காணவில்லை. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயா நாட்டில் இருந்தபோது உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. நாங்கள் உள்ளே சென்றோம். இயேசுவின் சரீரத்தை அங்கு காணவில்லை. என்ன, இயேசுவின் சரீரத்தை காணவில்லையா? மேலும் 2 தூதர்கள் எங்கள் முன் தோன்றி சூரியனை போல் பிரகாசித்து, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் எதற்காக மரித்தவர்கள் மத்தியில் தேடுகிறீர்கள் என்றார்கள். இது உண்மை. எங்களை நம்புங்கள், நம்புங்கள். நாங்கள் அவர்களை கண்டோம். நீங்களும் போய் பாருங்கள். கல்லறை காலியாக உள்ளது. நமது ஆண்டவர் அங்கு இல்லை. அவர் உயிரோடு எழுந்து விட்டார். பேதுரு, நான் சொல்வதை நீ நம்பு. இயேசு தம்முடைய சீஷர்களில் 2 தரிசனமானார். அவர்கள் பரவசத்துடன் வந்து மற்றவர்களிடம் கூறினார்கள், மெய்யாகவே நமது ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். சீமோனுக்கு அவர் தரிசனமானார். வரும் வழியில் அவரை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர் அப்பம் பெற்ற போதும் நாங்கள் அவரை அறிந்து கொண்டோம். எம்மா ஊரிலா, ஆச்சரியமா இருக்கே.
சமாதானம் உண்டாவதாக. நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? பாருங்கள், என் கைகளையும் கால்களையும் நான் தான் என்று அறியும் படிக்கு என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் இருப்பது போல ஒரு ஆவிக்கிறாதே. நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொன்ன விசேஷம் இதுவே. மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்தவை நிறைவேற வேண்டியதே. கிறிஸ்து பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் எழ வேண்டும் என்று எழுதியிருக்கிற யாவும் நிறைவேற வேண்டியதே. அவருடைய நாமத்தினாலே மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ உங்களுக்கு அனுப்புகிறேன். பரத்திலிருந்து வரும் வல்லமையினால் பலன் அடையும் வரை நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். பாவிகளை ரட்சிப்பதற்கும் அவர்களை தேவனிடத்தில் திருப்புவதற்கும் தேவன் மேசியாவை அனுப்புவார் என்று தீர்க்கதரிசிகள் நீண்ட காலத்திற்கு முன்பே வேதத்தில் எழுதினார்கள். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தது. மரியாள் கன்னியாக இருந்தபோது தேவனுடைய வல்லமையால் கர்ப்பவதியாகி இயேசுவை பெற்றெடுத்தாள். வேதத்தில் எழுதியிருக்கிறபடி அந்த குழந்தைதான் மேசியா என்பதற்கு தேவனுடைய அடையாளமாக இயேசுவின் அதிசயமான பிறப்பு இருந்தது. தேவன் இயேசுவை அவருடைய சொந்த குமாரன் என்று அழைக்கிறார். மக்கள் இயேசுவை கண்டபோது தேவனின் தன்மையையும் மற்றும் வல்லமையையும் கண்டார்கள். அவர் ஜனங்களை சுகமாக்கி அவர்களின் பாவங்களை மன்னித்தார். அவர்களுக்கு நித்திய வாழ்வை தருவதாக வாக்களித்தார். எல்லா மனுக்குலத்தின் பாவத்திற்கு பதிலாக இயேசு தம் வாழ்க்கையை பலியாக அர்ப்பணித்து பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததின் மூலம் அவருடைய வல்லமை மரணத்தின் வல்லமையை விட சிறந்தது என்று காட்டினார். மேசியாவாகிய இயேசு என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை மறுபடியும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்றார். இயேசுவினுடைய வாழ்க்கையானது தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டபடியே நிறைவேறினபடியால் பரிசுத்த வார்த்தையானது குறையற்றது மற்றும் நித்தியமானது என்பதையும் உறுதிப்படுத்துகிறது. இயேசுதான் தேவனின் வார்த்தை. இயேசுவில் தேவன் தன்னை உலக ஜனத்திற்கு வெளிப்படுத்தினார். தேவன் முதல் மனுஷனையும் மனுஷியையும் பரிபூர்ணமாக படைத்தார். ஆனால் அவர்கள் தேவனை நம்பவும் இல்லை, அவருக்கு கீழ்ப்படியவும் இல்லை. ஆகவே இயேசு பரிபூர்ண வாழ்வை கொடுக்க வந்தார். எல்லோரும் பாவம் செய்துள்ளார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம்.